மாநிலத்தின் திருமலையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் கோவிலை நிர்வகிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக ரூபாய் 54 கோடிக்கும் அதிகமான பட்டு சால்வை கொள்முதல் மோசடி நடந்திருப்பது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. லட்டு பிரசாத நெய் கலப்பட விவகாரம் மற்றும் உண்டியல் காணிக்கை திருட்டு போன்ற நிர்வாக சீர்கேடுகள் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த புதிய முறைகேடு தேவஸ்தானத்தின் உண்மைத்தன்மை மீது மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. கோவில் நிர்வாகம் விஐபிகள், முக்கிய நன்கொடையாளர்கள் மற்றும் ரூபாய் 3000 டிக்கெட் வாங்கும் பக்தர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சால்வை போர்த்தி ஆசிர்வாதம் அளிப்பது வழக்கம். இந்த சால்வைகள் ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்களால் போர்த்தப்படும். இந்த சால்வைகளை விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருந்த நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளியில் தெளிவாக கோரப்பட்ட தூய மல்பெரி பட்டு சால்வைகளுக்கு பதிலாக விலையில் மிகவும் மலிவான 100% பாலியஸ்டர் துணியாலான சால்வைகளை விநியோகித்துள்ளனர். இந்த மோசடியின் மைய புள்ளியே விலை வேறுபாடுதான். ஒப்பந்ததாரர் ஒரு சால்வைக்கு ரூபாய் 1389 என அதிக விலைக்கு பில் போட்டிருக்கிறார். ஆனால் வழங்கப்பட்ட பாலியஸ்டர் சால்வையின் உண்மையான சந்தை விலை வெறும் ரூபாய் 350 மட்டுமே ஆகும். இதன் மூலம் ஒரு சால்வைக்கு ரூபாய் 950க்கும் மேல் மோசடி செய்யப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளில் தேவஸ்தான அறக்கட்டளைக்கு மொத்தமாக ரூபாய் 54 கோடிக்கும் மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சால்வைகளின் தரம் குறித்து சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து தேவஸ்தான தலைவர் PR நாயுடு அளித்த புகாரின் அடிப்படையில் ஆந்திர மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சந்தேகத்திற்குரிய சால்வைகளின் மாதிரிகள் மத்திய பட்டு வாரியம் உட்பட 2 ஆய்வகங்களுக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. பரிசோதனை முடிவில் இவை பட்டு அல்ல, முற்றிலும் பாலியஸ்டர் துணியே என்பது திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டது. இது தேவஸ்தானத்தின் கொள்முதல் மற்றும் டெண்டர் ஒப்பந்த நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும். ஊழல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனான அனைத்து டெண்டர்களும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு விரிவான குற்றவியல் விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த சால்வை ஊழல் அம்பலமாவதற்கு முன்னர் திருப்பதியில் நடந்த மற்ற முக்கிய ஊழல் புகார்களும் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. கடந்த 2024 செப்டம்பரில் உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. இது தொடர்பாக தற்போது CBIயின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதேபோல் உண்டியல் பணம் என்னும் பரகாமணி மையத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்த ரவிக்குமார் என்பவர் பக்தர்கள் செலுத்திய வெளிநாட்டு கரன்சிகளை திருடி ரூபாய் 100 கோடி வரை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவரும் விசாரணை வலயத்தில் உள்ளார். உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான திருப்பதியில் அடுத்தடுத்த நிர்வாக ரீதியிலான ஊழல்கள் வெளிவருவது ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் அதிருப்தியையும் கவலையையும் அளித்துள்ளது.